Pekan Teluk Intan, Jalan Said Abu Bakaril அமைந்துள்ள 114 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இந்து சபா ஸ்ரீ ஆனந்த நடராஜர் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புடைசூழ மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது. வேண்டுவோருக்கு வேண்டியதை நல்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆனந்த நடராஜர் சுவாமியின் பெருவிழா இன்று காலை 10 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் சுவாமிக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக பூஜைக்கு பின்னர் சிறப்புரையாற்றிய பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர், சுங்காய் சட்டமன்ற உறுப்பினர் சிவனேசன் இவ்வாலயத்தின் மேம்பாட்டிற்கு தம்முடைய சார்பில் முதற்கட்டமாக 30,000 ரிங்கிட் வழங்கியதாகவும் இரண்டாம் கட்டமாக 80,000 ரிங்கிட் வழங்குவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல பகுதிகளிலிருந்து இந்து பெருமக்கள் அலையென திரண்டு வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ ஆனந்த நடராஜர் சுவாமியின் திருவருளை பெற்றுச் சென்றனர். கடந்த வாரம் கம்பம் காமாட்சி ஊத்தாம் மிளித்தாங்கில் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸ்ரீ மாரியம்மன் முத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு அந்த ஊத்தாம் மிளித்தாங் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வசந்தி இந்த கும்பாபிஷேகத்துக்கும் வந்திருக்கார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அந்த ஆலயத்துக்கும் அரசாங்கம் நிதி வழங்கியது. இந்த ஆலயத்துக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த சட்டமன்ற உறுப்பினர், பசேப்பிடமா சட்டமன்ற உறுப்பினர், தெலுங்கு இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து மாநில அரசாங்கமும் சேர்ந்து நன்கொடையாக ரிங்கிட் மலேசியா 1 லட்சம் வெள்ளி வழங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று நான் இந்த நடராஜருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு என்று தெரிய வேண்டும் என்றால் ஒரு சிறிய உதாரணம். நான் வரும் பொழுது இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 30,000 வெள்ளி கொடுப்போம், முன்ன கொடுத்துட்ட ஒரு 35,000 வெள்ளி, இன்னொரு 30,000 வெள்ளி கொடுப்போம் என்றுதான் என் வாகனத்தில் ஏறினேன். பாதி வழியில வந்துட்டு இருக்கும் போது 30,000 வெள்ளியா கொடுப்பது ஒரு 50,000 வெள்ளியா கொடுப்போம். இங்கு வந்து அந்த நடராஜர் கண்டவுடன், கும்பாபிஷேகத்தை கண்டவுடன், இங்கு வந்திருக்க திரளான இந்து மக்களை பார்த்தவுடன் இந்த ஆலயத்துக்கு 2வது கட்ட நிதியாக மாநில அரசாங்கம் ரிங்கேட் மலேசியா 80,000 ரிங்கேட் கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இது இன்று வரலாறு படைத்திருக்கிறது இந்த நடராஜர் ஆலயம். ஏன்னா நான் தெலுங்கு இந்தானை சேர்ந்தவர். என் 2 குடும்பத்தார் வந்து இங்க திருமணம் செய்தார்கள். ஆக மிக ஒரு நெருக்கமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் கடந்த ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடந்தது என்று நான் கேள்விப்படவில்லை. இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன். சிலர் கூறுகிறார்கள் 112 வருடங்கள் கழித்து கும்பாபிஷேகம் நடக்கிறது. அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. நான் சொல்வது தவறாக இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும். ஆனால் அதுதான் உண்மை என்று இங்க ரொம்ப பேர் தலையாடுறீங்க. ஆக 112 வருடம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அது உண்மையை சொல்லுங்கள். ஆக இந்த ஆலயம் இன்று வரலாறை படைத்திருக்கிறது. இந்த சித்ரா பருவத்துக்கு வரும் சித்ரா பருவத்துக்கு தெலுங்கு இந்தான் தண்டாயுதபாணி ஆலயம் 2வது சரித்திரத்தை படைக்கும். அது என்ன சரித்திரம் என்று சித்ரா பருவத்துக்கு வரும் அன்று நாள் நான் கூறுவேன். அது ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம். தெலுங்கு இந்தான் வாழ் இந்து மக்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும் ஒரு சரித்திரம். நம் மதம் தாழ்ந்த மதம் அல்ல. உலகிலே பழமை வாய்ந்த மதம் இந்த மதம். இந்த மதம் எப்ப பிறந்தது என்பதற்கு ஒரு குறி இல்லை. அவ்வளவு பழமை வாய்ந்த ஆலயம். ஆனால் நாம் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு செல்கிறோம், புனித தலங்களுக்கு போகிறோம், அங்க புண்ணியத்தை தேடிட்டு வரணும்னு போகிறோம். ஆனா அங்கதான் வந்துட்டு இந்த மதத்துக்கே துரோகிகள் வாழ்கிறார்கள்.
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.